மிடில் கிளாஸ் ஃபேமிலி வெர்சஸ் ஹை அண்ட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு டே 29 ஆஃப் 100 சேல்ஸ். ஸோ சேம் லேண்ட் தான், ஆனா பாக்குற கண்ணு வேற வேற. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரியல் எஸ்டேட்ல வாங்கும் போது அவங்க பாக்குற மெயினான விஷயங்கள் என்னன்னா, பட்ஜெட் குள்ள வருமா, அவங்க பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அண்ட் நம்ம ஃபியூச்சருக்கு இது சேஃபா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு அது ரீசேல் பண்ணும்போது நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வேல்யூ இருக்குமான்னு செக் பண்ணுவாங்க. ஆனா இதுவே ஒரு ஹை அண்ட் இன்வெஸ்டர் அது ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவர் இந்த லேண்ட்ல இருந்து எவ்வளவு ஈஸியா எக்ஸிட் ஆகலாம்னு பாப்பாங்க. எண்ட் யூசருக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு அந்த லேண்ட் அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அண்ட் அந்த இடத்துல ஒரு ஷார்ட்டா ஒரு கேபிட்டல் ரொட்டேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு இதெல்லாம் செக் பண்ணி வாங்குவாங்க. நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு செக்யூரிட்டி தான் முக்கியம், ஆனா இன்வெஸ்டருக்கு லிக்விடிட்டி தான் முக்கியம். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு லேண்ட் வாங்குறத கனவு மாதிரி பார்ப்பாங்க, ஆனா இன்வெஸ்டர் அந்த லேண்டை ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இல்ல, ஆனா ரெண்டுக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதான் தப்பு. ரியல் எஸ்டேட்ல எவ்வளவு மணி போடுறோன்றது முக்கியமே கிடையாது, கரெக்டான திங்கிங்கோட கரெக்டான கிளாரிட்டியோட கரெக்டான லேண்டில் போடுறோமான்றது தான் முக்கியம். ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். தேங்க்யூ.